லினக்ஸின் கதை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு செல்போன்கள் மிக மிக அரிதாக இருந்தன. போரிஸ் எல்சின் ரஷ்ய அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். 1991 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு 20 வயது கொண்ட லைனஸ் டார்வால்ட்ஸ் என்னும் கணிப்பொறி மாணவர் கணிப்பொறி மூலம் ஹெல்சின்கி என்ற இடத்திலிருந்து உலக மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் எனது பொழுதுபோக்கிற்காக ஒரு இலவச ஆபரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இது குனோ போன்று மிக பெரியது அல்ல. மேலும் இது நான் வைத்திருக்கும் 80 ஹார்ட் டிஸ்கை தவிர மற்றவற்றில் சப்போர்ட் செய்வது கூட கடினம்தான். லினக்ஸ் ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் உலகம் முழுவதும் வேகமாக பரவியது. இதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு டெவலப்பர்கள் அவர்களது கோட்களை கான்ட்ரிபியூட் செய்தனர். லைனஸ் அவரது ஓஎஸ் கர்னலுக்கு லினக்ஸ் என்று பெயரிட்டார் மற்றும் அதற்கு பென்குயினை சின்னமாக தேர்ந்தெடுத்தார். லினக்ஸின் வருங்காலத்திற்காகவும் அதன் டெக்னாலஜிக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கவும் இவர் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. எனவே இவர் ரிச்சர்ட் ஸ்டால்மன் உருவாக்கிய GPL லைசன்ஸை தேர்ந்தெடுத்தார். GPL லைசன்ஸ் உடன் இந்த லினக்ஸ் கர்னல் மற்றும் GNU காம்பனன்ட்ஸ்களும் மிக எளிய மற்றும் மிக முக்கியமான கொள்கைகளுடன் கம்ப்யூட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவை: மென்பொருளை எதற்காகவும் உபயோகிக்க சுதந்திரம், மென்பொருளை உங்களது தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ள சுதந்திரம், மென்பொருள்களை உங்களது நண்பர் மற்றும் உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள சுதந்திரம், மென்பொருளில் நீங்கள் செய்த மாற்றங்களை வெளியிட சுதந்திரம். இந்த கருத்துக்கள் உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியன. ஒரு தனி மனிதனின் எண்ணங்களில் இருந்து தோன்றிய இக்கருத்துக்கள் உலகெங்கிலும் பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தின. லினக்ஸை கொண்டு பல நிறுவனங்கள் தங்களது வியாபாரங்களை மேற்கொண்டன. 1999 வருடம் ரெட் ஹேட் நிறுவனம் மக்களிடையே முதல் லினக்ஸ் கம்பெனியாக உருவெடுத்து தனது பங்கு மூலதனத்தை 3 மடங்காக உயர்த்தியது. இதே நேரத்தில் IBMம் லினக்ஸை மேம்படுத்தவும் விளம்பரப்படுத்தவும் பல மில்லியன் டாலர்களை செலவு செய்தது. விரைவில் லினக்ஸ் மற்ற பெரிய லாப நோக்குள்ள இயங்குதள மென்பொருள் நிறுவனங்களை வெளியே தள்ளியது. மேலும் இன்டர்நெட்டின் அதீத வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்களித்தது. சுருக்கமாக கூறினால், கம்ப்யூட்டிங்கில் லினக்ஸ் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. லினக்ஸுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்த போதிலும் லினக்ஸ் தொடர்ந்து வளர்ந்து வந்தது. இன்று பல்லாயிரக்கணக்கான டெவலப்மெண்ட் மக்களையும் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை லினக்ஸ் கர்னல்களின் புதிய வெர்ஷன் வெளிவருகிறது. இன்று லினக்ஸ் எங்கெங்கே உள்ளது தெரியுமா? உலகம் முழுவதிலுமான பங்குச்சந்தை நிறுவனங்கள் 75% லினக்ஸின் மூலம் இயங்குகிறது. அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர், eBay மற்றும் கூகுள் போன்றவற்றின் சர்வர்களும் கூட லினக்ஸில் தான் உள்ளன. உங்களது போனில் இன்டர்நெட் யூஸ் செய்யும் போதும் 95% அதிகமான சூப்பர் கம்ப்யூட்டர்களிலும் டிவி, அதாவது உங்களை சுற்றி உள்ள அனைத்து பொருட்களும் இன்று லினக்ஸின் மூலம் இயங்குகின்றன. நீங்கள் தினம் தினம் உபயோகப்படுத்தும் அனைத்திலும் லினக்ஸ் உள்ளது. லினக்ஸ் எங்கும் எதிலும் உள்ளது. இதை உருவாக்கிய லைனஸ் டார்வால்ட்ஸ் உலகெங்கிலும் உள்ள புரோகிராமர்களுடன் இணைந்து அதை மென்மேலும் வளர்த்து வருகிறார். மேலும் இவர் லினக்ஸ் ஃபவுண்டேஷனின் ஒரு உறுப்பினராக உள்ளார். லினக்ஸின் 20 ஆண்டுகளை கொண்டாடும் நாம் அனைவரும் அதன் வளர்ச்சியில் பங்கு பெறுவோம். அனைவருக்கும் நன்றி.